ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடலின் நடுவே பொன்னால் ஜொலித்த ஒரு பேரரசு இருந்தது. அதன் பெயர் இலங்கை. செல்வம், அறிவு, வீரர்கள், உயரமான அரண்மனைகள், உலகிலேயே வலிமையான பேரரசாக அது திகழ்ந்தது. அந்த பேரரசின் அரசன் 10 தலைகளும் அளவற்ற அறிவும் கொண்ட ராவணன். ராவணன் ஒரு சாதாரண அரசன் அல்ல. வேதங்களில் தேர்ச்சி பெற்ற அறிஞர், சிறந்த இசைக்கலைஞர், அதைவிட பரமசிவனின் தீவிர பக்தன். தினமும் சிவனை வழிபட்டு தனது நாட்டை நீதியுடனும் வீரத்துடனும் ஆட்சி செய்தான். ஆனால் ஒரே ஒரு தவறான ஆசை அவனுடைய வாழ்க்கையையே மாற்றப்போகிறது. ஒரு நாள் ராவணனின் சகோதரி சூர்பனகை அவமானத்துடனும் கோபத்துடனும் அரண்மனைக்குள் வந்தாள். தன்னுடைய அவமானத்தை கூறிய அவள் மேலும் ஒரு விஷயத்தையும் சொன்னாள். உலகிலேயே அழகான பெண் சீதை என்ற வார்த்தை ராவணனின் மனதில் ஒரு தீய ஆசையை விதைத்தது. காட்டின் அமைதிக்குள் ராவணன் முதன்முறையாக சீதையை பார்த்தான். அவளின் அழகு அவனுடைய அறிவை மறைக்க ஆரம்பித்தது. ஒரு மன்னன் எடுக்கக்கூடாத முடிவை எடுக்க அவன் மனம் தயாரானது. அந்த நொடியிலேயே அவனுடைய வீழ்ச்சியும் ஆரம்பமானது. தனது திட்டத்தை நிறைவேற்ற மாயமானின் உதவியை நாடினான் ராவணன். பொன்னிற மான் சீதையின் கவனத்தை ஈர்த்தது. அதை பிடிக்க ராமர் காட்டுக்குள் சென்றார். பின்னர் லட்சுமணனும் அங்கிருந்து வெளியே. அந்த நேரத்தில் முதிய முனிவரின் வேடத்தில் ராவணன் சீதையின் முன் வந்தான். தர்மத்தை மதித்த சீதை அவருக்கு பிச்சை அளிக்க முன்வந்தாள். ஆனால் அந்த ஒரு கணத்தில் முனிவரின் உருவம் மறைந்தது. 10 தலைகளுடன் ராவணன் தனது உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினான். வானிலிருந்து புஷ்பக விமானம் இறங்கியது. சீதையை கடத்தி கொண்டு இலங்கையை நோக்கி பறந்தான் ராவணன். அந்த தவறான முடிவே அவனுடைய அழிவை நோக்கி முதல் அடியாக மாறியது. இலங்கையின் அழகிய அசோக வனத்தில் சீதை சிறை வைக்கப்பட்டாள். தினமும் ராவணன் வந்து தனது ராணியாக மாறுமாறு கேட்டான். ஆனால் சீதையின் மனம் ராமரிடமே இருந்தது. எந்த அச்சுறுத்தலுக்கும் எந்த ஆசைக்கும் அவர் தலை குனியவில்லை. உண்மையும் நம்பிக்கையும் இன்னும் உயிருடன் இருந்தன. இதற்கிடையில் ராமரின் தூதனாக அனுமன் இலங்கையை அடைந்தார். அசோகவனத்தில் சீதையை கண்டுபிடித்தார். ராமரின் மோதிரத்தை கொடுத்து உங்களை மீட்க ராமர் விரைவில் வருகிறார் என்ற நம்பிக்கையை அளித்தார். பல நாட்களுக்கு பிறகு சீதையின் கண்களில் மீண்டும் நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது. அரண்மனையில் ராவணனின் தம்பி விபீஷணன் அமைதியாக ஒரு அறிவுரை கூறினார். அண்ணா, இன்னும் நேரம் இருக்கிறது. சீதையை ராமரிடம் ஒப்படையுங்கள். இந்த போர் தேவையில்லை. ஆனால் அகந்தை ராவணனின் காதுகளை மூடியிருந்தது. நல்ல அறிவுரையை நிராகரித்தான். அதன் பிறகு விபீஷணன் ராமரின் பக்கம் சேர்ந்தார். இப்போது இலங்கையை அடைய ஒரே வழி கடலை கடப்பது. ராமரின் கட்டளையின்படி வானரப்படை ஒன்றுபட்டு கற்களால் ஒரு பிரம்மாண்டமான பாலத்தை அமைக்கத் தொடங்கியது. அந்த பாலம் வெறும் கற்களால் கட்டப்படவில்லை. அது நம்பிக்கை, ஒற்றுமை, தர்மத்தின் மீது இருந்த உறுதி இவற்றால் கட்டப்பட்டது. இறுதியாக ராமரின் படை இலங்கையை நோக்கி முன்னேறியது. இறுதியாக இரு பெரும் படைகளும் நேருக்கு நேர் நின்றன. ஒரு பக்கம் தர்மத்திற்காக போராடிய ராமரின் வானரப்படை, மறுபக்கம் இலங்கையின் வலிமை மிக்க ராவணனின் ராட்சத படை. போர் முரசுகள் முழங்கின. வானமே அதிர்ந்தது. வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகும் மகா யுத்தம் தொடங்கியது. போர்க்களத்தின் நடுவில் 2 மாவீரர்கள் நேருக்கு நேர் நின்றனர். ஒருபுறம் அளவற்ற வலிமையும் அறிவும் கொண்ட ராவணன், மறுபுறம் அமைதியும் தர்மமும் கொண்ட ராமர். அம்புகள் வானில் மின்னின. தெய்வீக ஆயுதங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதின. பூமியே அதிரும் அளவுக்கு கடுமையான போர் நடைபெற்றது. ஆனால் அகந்தையால் கண்மறைந்த ராவணன் தனது முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தார். போரின் இறுதியில் ராமர் கண்களை மூடி இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்தார். பின்னர் தெய்வீக சக்தி நிறைந்த பிரம்மாஸ்திரத்தை தனது வில்லில் பொருத்தினார். அந்த அம்பு ஒளியாக வானில் பாய்ந்தது. அனைவரும் மூச்சை நிறுத்தி பார்த்தனர். அது ராவணனை நோக்கி நேராக பறந்தது. பிரம்மாஸ்திரம் ராவணனை தாக்கியது. அவனது ஆயுதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கீழே விழுந்தன. அவனது கிரீடமும் தரையில் உருண்டது. உலகையே வெல்ல நினைத்த மன்னன் இறுதியில் தனது அகந்தையால் தோற்கடிக்கப்பட்டான். போர்க்களம் அமைதியானது. வானில் மீண்டும் ஒளி பரவத் தொடங்கியது. போரின் முடிவில் ராமர் வென்றார். சீதை மீட்கப்பட்டார். விபீஷணன் இலங்கையின் புதிய அரசனாக முடிசூட்டப்பட்டார். ஆனால் இந்த கதை ஒரு போரின் வெற்றியை மட்டும் சொல்லவில்லை. அறிவு, பக்தி, செல்வம், அதிகாரம் இவை அனைத்தும் இருந்தாலும் அகந்தை மனிதனை அழிவிற்கு அழைத்துச் செல்லும். தர்மம் எவ்வளவு தாமதமானாலும் இறுதியில் வெல்லும். இதுவே ராமாயணம் நமக்கு கற்றுத்தரும் நித்திய பாடம்.